சரி, ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம தமிழ்நாட்டுல பொறக்கிற மிடில் கிளாஸ் பசங்க, பொண்ணுங்க அவங்களோட அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கா போகணும், கனடா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், அங்க போய் செட்டில் ஆகணும். ஆக மொத்தம் இந்தியா விட்டு ஓடணும். ஒரு காலத்துல நம்ம மக்கள்லாம் என்னமா நினைச்சாங்க? தமிழ்நாட்டிலே இருக்கணும், தமிழ்நாட்டும் வளரணும்னு நினைச்சாங்க. பட் இப்ப அப்படி நினைக்கிறது கிடையாது. இது வந்து மணி இஷ்யூவா, எஜுகேஷன் இஷ்யூவா, இல்ல மக்களுக்கு நம்ம சிஸ்டம் மேலேயே டவுட் வந்துருச்சா? கன்ஃபார்மா சொல்றேன், இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரியாலிட்டியும் ரியலைஸ் ஆகும். நார்மல் ஃபேமிலி ட்ரீம். நம்ம தமிழ்நாட்டுல மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட நார்மலான ட்ரீம் என்ன? நம்ம பையனை நல்லா படிக்க வச்சு ஒரு டிகிரி வாங்கி ஒரு வேலைக்கு அனுப்பணும். அதுதானே. அதுக்காண்டி என்ன பண்றோம்? எல்கேஜில சேர்த்து விடுறோம். எல்கேஜில சேர்த்தோம்னா அங்க இருந்தே ப்ரெஷர் போடுறோம், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு. அடுத்து 10th நல்ல மார்க் எடுத்தாதான் நல்ல குரூப் கிடைக்குங்கிறோம். அப்புறம் நல்ல குரூப் கிடைச்சாதான் நல்ல காலேஜ்ல நல்ல மார்க் எடுத்து சேர முடியுங்கிறோம். இப்படி நம்ம சின்ன வயசுலயே ஒரு ப்ரெஷரை போட்டுறோம். ஸோ அதுக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? லோன் வாங்குறாங்க, டியூஷன்ல சேர்க்கிறாங்க. அவங்களால என்னென்ன முடியுமோ எல்லாமே பண்றாங்க தான். ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் அவங்க பிள்ளை படக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. சரிடா, இதெல்லாம் முடிச்சு டிகிரியை முடிச்சு வெளியில வந்தாச்சு, 4 வருஷம் படிச்சு என்ன நடக்கும்? 12,000 15,000 நீங்க படிச்சு டிகிரிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையில போய் நீங்க வேலை பார்ப்பீங்க. சரி, அந்த 12 15,000 வச்சு குடும்பத்தை நடத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. ஃபுட்டு விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, எல்லா விலையுமே ஏறிடுச்சு. அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இப்பதான் இவன் மண்டையில ஒரு தாட் வருது, நமக்கு இந்தியாவில ஃபியூச்சர் இருக்கா இல்ல பேசாம வெளிநாட்டுக்கு ஓடி போயிடலாமான்னு. நம்ம ஊர்ல எடுத்துக்கங்களே, ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறவங்க காலைல 7 மணிக்கு எந்திரிச்சு 2 மணி நேரம் டிராவல் பண்ணி 9 மணிக்கு ஆஃபீஸ் போய் 6 7 மணி வரை வேலை பார்த்து இவ்வளோத்தையும் தாண்டி வீட்டுக்கு வந்து ஒரு 25,000 30,000 சம்பாதி. இதுக்கு நடுவுல மேனேஜர் ப்ரெஷர் இருக்கும், வீட்டுல ப்ரெஷர் இருக்கும். அது எல்லாத்தையுமே அவங்க தாங்கணும். இஎம்ஐ கட்டணும், வீட்டு லோன் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும். ப்ரெஷர் மேல ப்ரெஷர் மேல விழுந்துகிட்டே இருக்கும். சரிடா, இப்ப இதே கனடால போய் வேலை பார்த்தா அவனுக்கு இவ்வளவு பிரச்சனையும் தீர்ந்துருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அட்லீஸ்ட் இங்க கிடைக்காத ஒரு ரெஸ்பெக்ட் அவனுக்கு அங்க கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்ம ஊர்ல நம்ம ஒரு ஆளை மதிக்க மாட்டோம் ஒழுங்கா. அவங்க பாக்குற வேலையை வச்சு நம்ம அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் வெளிநாட்டுல அந்த ஒரு விஷயமாச்சும் நடக்காம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர் மக்களை நீங்க நிறைய வீடியோலயே பார்த்திருப்பீங்க, எப்படி டெலிவரி பாய்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்றாங்க. ஆனா வெளிநாட்டுல என்ன வேலை பார்த்தாலும் அங்க ஒரு டிக்னிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு பண்ணி நம்மளுக்கு ரெஸ்பெக்டே கிடைக்காத அந்த ஊர்ல நம்ம வாழணுமான்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு இந்த ஊர் ஒன்றும் பிடிக்காம இல்லை. ஸோ இதனாலதான் மக்கள் யோசிக்கிறாங்க, சரி நமக்கு இங்க வேலை பார்த்து ரெஸ்பெக்டும் கிடைக்கல, அட்லீஸ்ட் வெளிநாட்டுக்கு போனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசும் கிடைக்கும், இங்க ரெஸ்பெக்டும் கிடைக்கும், பேசாம நல்ல வாழ்க்கையை வாழலாம்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஊரை பத்தி சொல்ல வேணும், சும்மாவே கம்பாரிசன் போட்டு தள்ளிடுவாங்க. மேரேஜ் எப்ப, வேலை எப்ப, இங்க பாரு அவன் ஃபாரின் போயிட்டா, நீ ஃபாரின் போலியா, இங்கே தான் நீ இருக்க போறியா, இந்த கண்டினியூஸ் கம்பாரிசனும் மென்டல் ப்ரெஷரும் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நிறைய பேருக்கு ஃபாரின் கண்ட்ரிங்கிறது ஒரு டூர் கிடையாது, அது ஒரு எஸ்கேப் ரூட் தான். இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு ஓடி போயிடும்னு பாக்குறாங்க. இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணா ஒருத்தன் துபாயில கார் வாங்குறான், அமெரிக்கால வீடு வாங்குறான், ஸ்கூபா டைவிங் பண்றாங்க, தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க, அது இது இதுன்னு வந்துட்டே இருக்கு. சோ இப்ப இதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணுது? நம்ம லைஃப்ல பின்னாடி இருக்கோமோ நம்ம மைண்ட் யோசிக்க வைக்குது. ஆனா நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்னா, இது வந்து கேமரா அவங்களோட குட் மெமரிஸை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு லோன்லினஸ் இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கலாம். பட் அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் காட்டாது, நல்லதை மட்டும் தான் காட்டுது. அதாவது அவங்க என்ன சந்தோஷமா இருக்காங்கிறத மட்டும் தான் காட்டுது. ஸோ நம்ம இதை பார்த்து ஏமாந்துட்டு நம்ம லைஃப்ல பின்னாடி இருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க பண்றதே நம்ம பண்ணணும்னு யோசிக்கிறோம். யோசிக்கிறது மட்டும் இல்ல, செய்ய ட்ரை பண்றோம். இதை செய்ய ட்ரை பண்றதுலாம் கூட பிரச்சனையே கிடையாது. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம லைஃப்ல ரொம்ப பின்னாடி இருக்கோம், நம்ம தோத்துட்டோம், நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு கொடூரமான ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கும் அந்த எல்லா மக்களுக்கும். அதனாலே அவங்க வாழ்ற வாழ்க்கை ரொம்ப ஒரு வேஸ்டான வாழ்க்கையோ, சே நம்மளாம் என்னடா வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது. இப்ப நான் டைரக்டா உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நம்ம ஊர்ல டேலண்ட் இல்லையா? ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் இல்லையா? இல்ல அறிவான மக்கள் தான் இல்லையா? எல்லாமே இருக்கு, ஆனா ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மை. இதுக்கு நான் எல்லாரும் மாதிரியும் வந்து கவர்மெண்ட்டை பிளேம் பண்ணிட்டுலாம் வரல. இதுக்கு நம்மளும் தான் காரணம். கவர்மெண்ட்டை மட்டும் பிளேம் பண்ணி ஒன்றும் ஆக முடியாது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளும் தான் காரணம். இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை டிகிரி முடிச்சோன்னு நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, நம்ம கூடவே இருந்தா ரொம்ப நல்லதுன்னு நினைப்பீங்க. பட் இருந்தாலும் நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ இங்க ஃபியூச்சர் இல்லைன்னு தான் நிறைய பேரண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே மதிக்கணுங்க, எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க என்னன்னா நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணாம எல்லாருமே ஒரு மனுஷன் சொல்லி மதிச்சோம்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அந்த ரெஸ்பெக்ட் கிடைச்சா அட்லீஸ்ட் அவங்களோட வேலையை அவங்க நல்லாவாச்சும் பண்ணுவாங்க, நம்ம ஊர்லயும் இருப்பாங்க, நம்ம ஊரை வளரவும் வைப்பாங்க. ஒரு சராசரி மனிதனை இன்னொரு மனுஷன் மதிச்சாதான் நம்ம ஊர்ல நம்ம மக்கள் இருப்பாங்க.
இல்லாட்டினா எவ்வளவு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கிடைச்சும் அவன் ஆபீஸ்ல அவனுக்கு மரியாதை இல்லைன்னா அவனுக்கு அந்த வாழ்க்கையே நல்லா இருக்காது, அந்த வேலையே அவனுக்கு பிடிக்காது. எப்படா அந்த வேலையை விட்டு ஓடுவோம், வெளிநாட்டுக்கு ஓடுவோம், அப்படிதான் இருப்பான். காசுங்கிறது முக்கியம்தான். பட் காசுக்காக மட்டும் மக்கள் வெளிநாட்டுக்கு போகல. அவங்களோட சுதந்திரம், ஃப்ரீடம். இந்தியால நிறைய பேர் எல்லாரையுமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதுவுமே இங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் பாதி பேர் அங்க போய் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றாங்க. அதுக்கு யாரு காரணம்? கவர்மெண்டா? கவர்மெண்ட் கிடையாதுங்க. நம்ம தான் காரணம். ஸோ நம்ம ஊர்ல ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, மென்டல் பீஸ், ரெஸ்பெக்ட், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இதெல்லாம் கிடைச்சா கொஞ்சம் சம்பளமா இருந்தாலும் மக்கள் இங்க இருக்கதான் ஆசைப்படுவாங்க. சொந்த ஊர்ல இருக்கதான் மக்களுக்கு பிடிக்கும். நம்ம நாட்டுல இருக்கதான் மக்களுக்கு பிடிக்கும். பட் வெளிநாடுலாம் ஒரு ஃபேண்டசியா இருந்தாலும் என்னதான் நம்ம வீடியோ படங்கள்லாம் பார்த்துட்டு இங்க போய் வாழலான் இருந்தாலும் அங்க நமக்கு கொஞ்சம் ஏலியனேட்டடா தான் ஃபீல் ஆகும். பட் இதெல்லாம் தாண்டியும் ஏன் அங்க போறாங்கன்னா அவங்க வேற வழி இல்லாம போறாங்க. எப்ப நம்ம ஊர்ல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மதிக்க ஆரம்பிக்கிறானோ, அவனோட வேலையை வச்சு ஜட்ஜ் பண்ணாம எல்லாரையும் ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணி டேலண்டட் பர்சனுக்குலாம் ஒழுங்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சு ஒர்க் லைஃப் பேலன்ஸ், மென்டல் பீஸ் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வருதோ அன்னைக்கு தான் நம்ம மக்கள் நம்ம நாட்டை விட்டு வெளியில போக மாட்டாங்க. அப்படி போகாம இருந்தாதான் தமிழ்நாடு முன்னேறும். பாக்குற வேலைக்கு யாருமே இங்க ஒழுங்கான சம்பளமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே கூடி எல்லாம் சரியாகணும்னு ஒரு நாள் நான் ஆசைப்படுறேன். நீங்களும் ஆசைப்படுவீங்க கண்டிப்பா. இதுல உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம்.